சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 12ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். 14 வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்களும் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்களை தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். ஆமென். நாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை இந்த இணையதளத்தின் வாயிலாக கேட்க இருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து உங்களை கோடா கோடியாய் கர்த்தர் பெருகச் செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா. நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இப்போதும் நீங்கள் வேண்டும் என்று விரும்பி தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார் என்று சொல்லி நாம் வாசித்தோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரிடத்திலே மற்ற புறஜாதி மக்களை ஆளுகிறதற்கு ஒரு ராஜா இருக்கிறதை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் வந்து அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அது வரைக்கும் அவர்களை ஆள்வதற்கு மற்ற தேசங்களை மற்ற மக்களை ஆள்கிறதை போல இவர்களை ஆள்வதற்கு என்று சொல்லி ஒரு ராஜா இல்லை. ஆனா ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரே அவர்களை ஆளுகை செய்து நடத்தி வந்தார். அல்லேலூயா. ஏறக்குறைய அதாவது 1400 வருடங்கள் உலகம் உண்டானதிலிருந்து அந்த ராஜாவை அவர்கள் வேண்டும் என்று கேட்ட அது வரைக்கும் எத்தனை வருஷங்களா? 1400 வருடங்கள் இவர்களை கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் ஆண்டவர் நடத்தி வந்தார். அவர்களை நடத்துறதுக்கு கர்த்தர் அநேக மோசே, யோசுவா, இன்னும் பல நியாயாதிபதிகளை கர்த்தர் அவர்களுக்கு ஏற்படுத்தினார். அவங்க மோசே நடத்தினார், யோசுவா நடத்தினார். அதே போல நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் பார்க்கும்போது அநேக நியாயாதிபதிகள் அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை நடத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனா இந்த ஜனங்களோ எங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை, எங்களை ஆள்றதுக்குன்னு தனியாக ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்களா? விரும்பி கேட்டுக்கொண்டார்கள். எப்படி கேட்டாங்களா? விரும்பி கேட்டுக்கொண்டார்கள். சாமுவேல் சொல்றாரு, அப்படிலாம் வேணாம், கர்த்தர் உங்களை ஆளுகிற ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அதனால மற்ற புறஜாதி மக்களைப் போல உங்களை ஆள்வதற்கென்று ஒரு ராஜா உங்களுக்கு வேண்டாம், கர்த்தரே உங்களை ஆளுகிறார் என்று சொன்ன போதும் அவங்க சொல்றாங்க, இல்லை இல்லை, ஸோ எங்களுக்கு ஒரு ராஜா என்ன செய்ய வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேல் அவங்க ஒன்றை தள்ளலை, அதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க? என்னை தள்ளி விட்டார்கள். சரி, அவங்க விருப்பத்தின்படி அவர்களுக்கு ஒரு ராஜாவை நீ என்ன பண்ணு,
ஏற்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லுகிறார். அப்பதான் சாமுவேல் தீர்க்கதரிசி அவர்களை ஆள்வதற்கென்று சொல்லி இஸ்ரவேலர்களுக்கு முதலாக ஒரு ராஜாவை அவர் தேர்ந்தெடுத்து அங்கே அவரை அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் யாருங்க? இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல் இல்லையா? ஸோ அதுவரைக்கும் அவர்களை தீர்க்கதரிசிகளும் அங்கே நியாயாதிபதிகளும் ஸோ கர்த்தருடைய பரிசுத்தவான்களும் அவர்களை நடத்தி வந்தார்கள். ஆனால் இப்போ முதலாக அவர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டபடினாலே பாருங்க, சாமுவேல் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். ஆனால் அவங்க விரும்பி கேட்ட ராஜா ஸோ அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் இல்லாமல் போனதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் அதாவது சிலதை விரும்புவோம், சிலதை தேவனிடத்தில் விரும்பி கேட்போம். ஆனால் நம்ம எதை கேட்டாலும் அது தேவனுக்கு பிரியமானதா, அது தேவனுக்கு விருப்பமா, அது தேவனுடைய சித்தமா என்பதை நாம் அறிந்து தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது, நாம் கேட்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கேட்கறதே சில நேரத்தில் நமக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம். ஒருவேளை ஸோ நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதற்கு அது காரணமாக என்ன செய்யலாமா, அமைந்து விடலாம். அதனால ஸோ நம்ம விரும்பி கேட்கின்ற அநேக காரியங்கள் அது ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா, அது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதா, அது நம்முடைய வாழ்க்கையில பின்னாட்களில் நமக்கு ஆசீர்வாதமானதாய் அது அமையுமா என்பதை நாம் யோசித்து தேவ சமூகத்தில் அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். அதனால இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, விரும்பாதே. அல்லேலூயா. நாம் விரும்பணும்னு சொல்லி பைபிளில் அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் நாம் விரும்பக்கூடாதவைகள் என்று சொல்லியும் ஆண்டவர் அநேக காரியங்களை என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் விரும்பாததை நீங்கள் விரும்பினா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதுக்கு அது காரணமாய் அமைந்து விடலாம். சிலர்லாம் அதை யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ என்ன நினைக்கிறாங்களோ அதை அடையணும்னு சொல்லி விரும்புவாங்க. அது ரொம்ப மதீனமான ஒரு காரியம். ஸோ நம்முடைய உள்ளத்திலே ஒருவேளை ஏராளமான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்திலே தோன்றலாம். ஒருவேளை பலவிதமான ஆசைகள் நம்முடைய இருதயத்திலே உருவாகலாம். ஸோ பலவிதமான வாஞ்சைகள் நம்முடைய உள்ளத்தின் ஏக்கமாக காணப்படலாம். ஆனால் நல்லது, பட் ஆனால் அது பக்தி விருத்திக்கு ஏதுவானதா, அது ஆண்டவருக்கு பிரியமானதா, அது நம்மை தேவனோடு இன்னும் கிட்டி சேர்க்கக்கூடியதா என்பதை நாம், அது தேவ சித்தம் தானா என்பதை நாம் அறிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். சிலர் ஆண்டவர் சொல்வார், இது வேண்டாம் மகனே, இது வேண்டாம் மகளேனா கூட பிடிவாதமாக நிற்பாங்க பாருங்க. இல்லை ஆண்டவரே, எனக்கு இதை கொடுத்து தான் ஆகணும். சில நேரத்தில் ஆண்டவர் விரும்பி கேட்டால் என்ன பண்ணுவார், கொடுத்துருவார். ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. ஆகவே தான் நாம் விரும்ப வேண்டியவைகள் எவைகள், நாம் விரும்பக்கூடாதவைகள் எவைகள் என்று சொல்லி வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு அநேக சத்தியங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம விரும்பக்கூடியவைகள் எவைகள் என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியாது, நமக்கு நேரம் இல்லை. அதனால் நாம் எதையெல்லாம் விரும்பக்கூடாது என்பதை நாம் முதலாவது நாம் தெரிந்து கொள்வது அவசியமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் ராஜா ஆண்டவரிடத்தில் விரும்பி கேட்டார். ஆண்டவர் கேட்டார், நீ விரும்புகிறது என்ன இடத்துல கேள் அப்படின்னார். அப்போனா அவருக்கு ஏற்கனவே என்ன இருந்திருக்கு, அவர் உள்ளத்தில் அந்த விருப்பம். நான் எப்படி ஆகிலும் இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானம் உள்ளவனா என்ன பண்ணும், இருக்கணும் அப்படின்ற அந்த விருப்பம் சாலமோனுடைய உள்ளத்தில் இருந்தது. அதனால தான் ஆண்டவர் சாலமோன் ஆண்டவர் வந்து என்ன செய்றாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்துல என்ன பண்ண கேள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின்
விருப்பத்தை, ஏக்கத்தை, வாஞ்சையை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை உங்க இருதயத்தில் என்ன விருப்பம்னு எனக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்போ சாலமோன் வந்து கேட்கிறார், சாலமோனே நீ விரும்புகிறத இடத்துல என்ன பண்ண கேள். சாலமோனும் கேட்டாரு. ஆண்டவர் கொடுத்தாரா கொடுக்கலையா? அந்த விண்ணப்பம் தேவனுக்கு எப்படி இருந்ததா? உகந்ததா இருந்தது. அல்லேலூயா. நம்ம கேட்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கு அப்படின்னா ஆண்டவர் அதை நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நம்ம கேட்கறது கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் நாம் நினைக்கிறதுக்கு மேலே, நாம் ஜெபித்ததற்கு மேலே கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சாலமோனுக்கு அப்படிதான் ஆண்டவர் கொடுத்தார். அவன் கேட்டதை மட்டும் இல்லை, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் பாருங்க, ஆண்டவர் சொல்ல உனக்கு முன், அதாவது உனக்கு சரியானவனா ஒருத்தனும் இருக்கிறதும் இல்லை, இனி இருக்க போறதும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அவர் கேட்ட ஞானத்தை மட்டும் இல்லை, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கர்த்தர் யாருக்கு கொடுத்தாரா? சாலமோன் ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம கூட அப்படிதாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிற கர்த்தர். அதனால நாம எதை கேட்கணும், எதை கேட்க கூடாதுன்றதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனா அதே சாலமோன், நீங்க 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே அவன் 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பார்வோனுடைய குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். பாருங்க, அப்போ நல்ல விருப்பம் இருந்துச்சு, நான் தேசத்தை ஆளக்கூடிய ஞானத்தை எனக்கு என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு. அந்த விண்ணப்பம் ஆண்டவருக்கு உகந்ததா இருந்தது. கர்த்தர் அவருக்கு அப்படியே ஞானத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், மகிமை கொடுத்தார். ஆனா இப்போ நல்ல விருப்பத்தில் இருந்த அந்த சாலமோன், இப்போ அவன் உள்ளத்துல ஒரு ஆசை வருது. என்ன ஆசையா? அநேகம், அதாவது அந்நிய ஸ்திரீகளை அவன் விவாகம் பண்ணுகிறான். இதனால பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். ஆனால் கேளாம போனதுனால நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே தேவன் அவரை கைவிடுகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. ஏன்னா எப்பயுமே கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவைகளை விரும்பும் போது பாருங்க, தேவன் அப்படிப்பட்ட மனிதனை கைவிடுகிறார். சில நேரத்தில் அது துன்பத்தையும் வேதனையும் கண்ணீரையும் துக்கத்தையும் அவனுடைய வாழ்க்கையில உண்டாவதற்கு அது காரணமாய் அமைந்து விடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சாலமோன் பிரசங்கின் புத்தகத்தில் மாயை 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 என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்க விரும்ப வேண்டியதை விரும்பணும், விரும்பக்கூடாததை என்ன பண்ணக்கூடாது? விரும்பக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் விரும்பாத ஒன்றையும் நாம் ஒருபோதும் விரும்பக்கூடாது. அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் விரும்பாததை நீங்க விரும்பாதீங்கன்னு சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. சரி, எதெல்லாம் ஆண்டவர் விரும்பல அப்படின்னா, நீதிமொழிகளின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என்னங்க இது? ரொம்ப பேருக்கு ரொம்ப விருப்பமானது என்னது? தூக்கம் இல்லை? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்ன விரும்பாத? தூக்கத்தை விரும்பாதே. என்ன சொல்றாரு? விரும்பினால் என்ன ஆயிடுவேன்? தரித்திரனாவாய். இல்லை சொல்றாரு பாருங்க. ஆமா, எதை விரும்பக்கூடாதா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூக்கத்தை விரும்பாதீங்கன்னு சொல்லுங்க. சில தூங்கு மூஞ்சி அக்காங்க, தூங்கு மூஞ்சி அண்ணனுங்க, தூங்கு மூஞ்சி தம்பிங்க சிலர் இருப்பீங்க இல்லை?
ஸோ ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எதை விரும்பக்கூடாதாம்? சில பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆசை, நான் காலையில் சாப்பிட்டு அப்படியே தூங்கணும், மதியம் லஞ்சுக்கு எங்கள் அப்பா அம்மா என்ன செய்யணும், என்னை எழுப்பணும், சோறு கொடுக்கணும், மறுபடியும் நான் என்ன பண்ணணும், படுத்து தூங்கணும், அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு தான் என்ன பண்ணணும், எழுப்பணும். எப்பா இது எப்போ தான் என் ஆசை நிறைவேறுமோ தெரியலையே, இல்லை? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தூங்கு தூங்கு தூங்கு, ஆனால் என்ன ஆயிடுவேன், தரித்திரனாவாய். ஆமாம், தூக்கத்தை விரும்பினால் அவன் என்ன செய்ய மாட்டானா, ஆசீர்வாதம் உள்ளவனாய் மாற முடியாதான். அப்படின்னா தூங்கவே கூடாதா பாஸ்டர்? கண்டிப்பாக தூங்கணும். மருத்துவ ரீதியாக நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது எத்தனை மணி நேரம் தூங்கணுமா பாஸ்டர்? அதுக்காக தான் நாங்கள் 12 மணி நேரம் தூங்குறோம். இல்லை, அளவுக்கு மிஞ்சினால் என்ன ஆகிடும், அமிர்தமோ நஞ்சாயிடும். அப்போது அதிகபட்ச தூக்கமே எவ்வளோ நேரம் தாங்க, 6 மணி நேரம், அவ்வளோதான். ஸோ நம்ம முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு கலைஞர் ஐயா அவங்க, ஸோ அவங்களாம் 3 மணி நேரம் தான் அவங்க தூக்கமாக. அதனால தான் அவங்க மூளை ரொம்ப வேலை செஞ்சுது. இல்லை, நான் நம்முடைய தேசத்தை, அதாவது நம்முடைய மாநிலத்தை ஆளக்கூடிய, அதாவது ஆண்ட பல தலைவர்களிலே மிக சிறந்த ஒரு தலைவராக கர்த்தர் அவங்களை கொடுத்திருந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம தூக்கத்தை என்ன பண்ணக்கூடாதான், விரும்பக்கூடாது. இல்லை, ஸோ விரும்பினால் என்ன வருமா, தரித்திரம் வருமா. விரும்பினால் என்ன வரும், நீ ஒருவேளை தூக்கத்தை விரும்பினா நீ எதை விரும்புறன்னு அர்த்தம், தரித்திரத்தை விரும்புகிற, ஏழ்மையை விரும்புகிற, வறுமையை விரும்புகிற அப்படின்னு அர்த்தம். ஆமாம், அப்போது தூங்குகிறவருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவீங்க, இழந்து விடுவீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? நீதிமொழிகளின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே 6லிருந்து 11 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே சொல்கிறாரு, வாசிங்க. சோம்பேறியே, நீ எருமனிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லையா? யாருக்கு இல்லை? எறும்புக்கு யார் இல்லையா? பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லை. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. இல்லை, பிள்ளைங்களை எழுப்பினா சொல்லாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறமா, விடுமா, ஏமா இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறேன். இல்லை, சில அம்மாமாருங்க சொல்லுவாங்க, வீட்டுக்கார் வந்து எழுப்பாரு, ஏமா எழுந்துருமா, டைம் ஆயிடுச்சு, ஏங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்க, ஏங்க இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. இங்கே சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அப்புறம் வாசிங்க, என்ன வருமா, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, தூக்கம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பை அவனுக்கு உண்டாக்குகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த மாதிரி தூங்கு முஞ்சிருக்காங்கல்ல, அவங்க சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமே இருக்காது. பாருங்க, ரொம்ப தூக்கத்தை விரும்புகிறவங்க சரீரம் என்ன செய்யாதுங்க, நல்ல ஆரோக்கியமாய் இருக்காது. ஆமாம், அப்போது ரொம்ப தூங்குற ஆளுங்க யார் அப்படின்னா, இங்கே அவங்களுக்கு பேர் சொல்கிறாரு, அவங்க யாரா, சோம்பேறிகள். அப்போ சோம்பேறியா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலான்னா, அவன் எதை விரும்புவானா, தூக்கத்தை விரும்புகிறவனாய் இருப்பான். இப்போ இங்க சொல்றாரு பாருங்க, நீ தூக்கத்தை விரும்பினால் என்ன செய்வ, தரித்திரனாவாய். உன் வறுமை எப்படி வருமா, வழிபோக்கனை போல. வழிபோக்கனை போலன்னா, நமக்கு ஒரு வேளை விருந்தாடி வராங்க, நமக்கு ரொம்ப நெருங்கின வராங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சொல்லிட்டு வருவாங்க, இல்லை நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் வழிபோக்கன் என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான், திடீர்னு வந்து நிற்பாங்க.
அந்த வழியாக போனேன், சரி உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். இல்லை, வழிபோக்கன். எதிர்பாராத நேரத்தில் வருகிறவர்கள் யாரு? வழிபோக்கர்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வறுமை எப்படி வருமா? வழிபோக்கனை போல வரும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைங்க தூக்கத்தை விரும்பக்கூடாது. ஆமாம், விரும்பினால் நீ எதை விரும்புகிறன்னு அர்த்தம்? தரித்திரத்தை நீ விரும்புகிறாய் என்று அர்த்தம். சொல்லப்போனா கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, மேன்மையை நீ இழந்து போகிறதுக்கு பிசாசு உன்னை என்ன பண்ணியிருக்கான்? தூக்கத்தை விரும்ப செய்து உன்னை சோம்பேறியா வைத்திருக்கிறான் என்று அர்த்தம். ஆமாம், அதுவும் வாலிப பிள்ளைங்களா நல்ல சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்கணும். இங்க சொல்றாரு பாருங்க, சோம்பேறியே நீ ஞானத்தை எங்க போய் கத்துக்கோ? எறும்பினிடத்துல போய் கத்துக்க அப்படின்றார். எங்க போய் கத்துக்கணுமா? எறும்பு தூங்குறத பார்த்துருக்கீங்களா? இரவும் பகலும் என்ன பண்ணும்? உழைச்சிட்டே இருக்கும். பாருங்க, ஒரு சின்ன ஜந்து தான், ஆனா அது எப்படி இருக்குன்றாரு ஆண்டவர்? ரொம்ப ஞானமுள்ளதா இருக்கான். உனக்கு ஞானம் வேணும்னா படுக்கையில படுத்துக்கின்னு எதை யோசி? எறும்பை யோசிப்பார். இல்லை, எறும்பு கோடை காலத்துல தனக்கு என்ன பண்ணுதான்? ஆகாரத்தை சம்பாதித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா? என்ன செய்யுமா? தானியத்தை சேர்த்து வைக்குமா. அதனால ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணும்னா, தூக்கத்தை விரும்பாதவர்களாய் இருக்க வேண்டும். தூக்கத்தை விரும்பினா அவனுக்கு பைபிள் சொல்லுது, அவங்க பேர் என்னதான்? சோம்பேறி. நீ சோம்பேறியா இருந்தா என்ன பண்ணுவ? தரித்திரத்தையும் வறுமையையும் நீ அடையக்கூடும் என்று சொல்லி வேதம் இங்கே நம்மை எச்சரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுவும் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான ஆண்களும் சரி பெண்களும் சரி அதிகமாக எதை விரும்புகிறாங்க? தூக்கத்தை விரும்புகிறாங்க. அதுவும் இப்போ இருக்கிற டீனேஜ் பெண்கள். அந்த காலத்திலலாம் அம்மாமாருங்க பார்த்தீங்கன்னா, காலையில் நான் பார்த்துருக்கேன், எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க? 3 மணிக்கெல்லாம் படுக்கை விட்டு எழுந்திரிச்சிருவாங்க. ஆனால் இப்போது 8 மணி ஆனால் கூட வீட்டை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க? வெளியவே வரமாட்டாங்க. இல்லை, அதுவும் இப்போ இருக்கிற பெண் பிள்ளைங்க, இப்போ இருக்கிற மனைவிமார்கள் இல்லையா, இப்போ இருக்கிற சகோதரிமார்கள் ரொம்ப என்ன பண்ணுறாங்கன்னா தூங்குகிறார்கள். ஆமாம், இல்லை, தூங்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தூக்கத்தை என்ன பண்ணாத? விரும்பாத. தூக்கத்தை விரும்பினா உன்னுடைய வாழ்க்கையில் தரித்திரமும் வறுமையும் வர்றது மாத்திரம் இல்லை, உன் சரீரம் ஆரோக்கியத்தை இழந்துவிடும். பல வியாதிகளுக்கு அதுவே காரணமா என்ன செஞ்சிடும்? அமைந்து விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க நீதிமொழிகளின் புத்தகத்திலே 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்க 10ஆம் வசனத்தை வாசிங்களா? நீதிமொழிகள். இங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அந்த அம்மாவுக்கு என்ன இல்லையா? விலையே இல்லையா. அவள் விலை எதை பார்க்கலாம் உயர்ந்ததான்? முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்ததான். அல்லேலூயா. அப்போ யார் குணசாலியான ஸ்திரீ அப்படின்னா, அதுக்கு அந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் பல அவளுடைய கேரக்டர்ஸ் அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, 15ஆம் வசனத்தில் சொல்றாரு, வாசிங்க. எப்போ எழுந்திருப்பாளா? ஹலோ, கவனிங்களா? எல்லாரும் படிங்க. எப்போ எழுந்திருப்பா? ஆமாம், 10 மணிக்கு எழுந்து அப்பதான் பேஸ்ட்டை தேடி பல்லை துலக்குவாள். அப்படி பைபிள்ல இருக்கு இல்லை? அப்படி இருக்கா? நீ குணசாலியான பெண்ணா இருக்கணும் அப்படின்னா, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, ஆமாம், அம்மாமாராக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஒருவேளை வாலிப தம்பிமார்களாக இருந்தாலும் சரி, எப்போ எழுந்திருக்கணுமா? இருட்டோடு எழுந்திருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அந்த குடும்பம் தான் ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படிப்பட்ட மனைவி தான் குணசாலியான மனைவியாக இருப்பாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், இருட்டோடு எழுந்திருக்கணுமா? ஆமாம், நீங்கள் மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது, நீங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்களா?
விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி காலமே மலையின் உச்சியில் என் சமூகத்தில் வந்து என்ன பண்ணு, நில். அல்லேலூயா. அப்போ நம்மளாம் எப்போ எழுந்திருக்கணும் சொல்லுங்களா? எப்போ எழுந்திருக்கணும்? அதிகாலமே எழுந்திருக்கணும். அல்லேலூயா. அதுவும் அதிகாலமே எப்போ சொல்றாரு? இருட்டோட எழுந்திருக்கணும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்படி எழுந்து நம்ம ஆயத்தமாகி எங்க போய் நிக்கணுமா? முதல்ல கர்த்தருடைய சமூகத்துல போய் நிக்கணுமா? ஆமா. அப்பதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். பாருங்க, அப்பதான் உங்க பிள்ளைகள், உங்க சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். ஆமா. அதிகாலமே இருட்டோட எழுந்து ஆயத்தமாகி எங்க போய் முதல்ல நிக்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல போய் முதல்ல நிக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க எழுந்த உடனே முதல்ல எதை தர்றாங்க? செல்போன் எங்க இருக்கு, லேப்டாப் எங்க இருக்கு, இல்ல நோ. முதல்ல எங்க போய் நிக்கணும்? அதிகாலமே எழும்பி தேவ சமூகத்தில் போய் நிற்கணும். அல்லேலூயா. ஆமாம், சகோதரிங்க கூட அப்படிதான். எழுந்து நேராக கிச்சனுக்கு போயிடக்கூடாது. ஆமாம், எழுந்த உடனே முதல்ல எங்கே போனோம்? தேவ சமூகத்துக்கு போய் முழங்காலில் நின்று, ஆண்டவரே இரவெல்லாம் என்னை பாதுகாத்தீங்க, பாம்பு கடிக்கல, தேல் கடிக்கல, இல்லை ஸோ ஹார்ட் அட்டாக் வரல, இல்லை எத்தனை பேர் தூக்கத்திலே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிறான், எத்தனை பேர் விஷப்பூச்சிகள் கடிச்சு மறிச்சு போகிறோம். ஆனால் ஆண்டவர் இரவெல்லாம் நாம் தூங்குறோம், ஆனால் நம்ம காக்கிற தேவன் தூங்காமலும் உறங்காமலும் இருந்து நம்மை காக்கிறார். அல்லேலூயா. சோதரம். அதனால் காலையில் கண் விழிச்சோடனே முதல்ல எங்கே போனோம்? தேவ சமூகத்துக்கு போகணும். அதிகாலமே எழும்பி ஆண்டவர் சொல்றார் பாருங்க மோசேக்கு, மோசே நீ எப்போ எழும்பணும்? அதிகாலமே எழும்பு. ஆமா, காலமே எங்க வந்து நில்லு? என் சமூகத்துல வந்து நில்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவர் சொன்னது மட்டும் இல்லை, ஏசப்பா இந்த பூமியில அவர் மாம்சத்தில் ஜீவித்த அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, ஸோ அவரும் அதிகாலமே எழும்பி என்ன பண்ணாராம்? இருட்டோட போய் அவர் ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். மார்க்கு 1:35 வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பரிசுத்தவான்களும் அப்படி இருந்தாங்க, குணசாலியான ஸ்திரீகளும் அப்படி இருக்கணுமா? இங்க சொல்றார், நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான் என்ன பண்ணாராம்? அதிகாலமே எழும்பி இருட்டோட போய் என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணினார். மார்க் 1:35. நம்மளாம் அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நானும் இனி அதிகாலமே எழும்பணும் ஆண்டவரே, இருட்டோட எழும்பணும் ஆண்டவரே. கேளுங்களா? கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, நான் அதிகாலமே இருட்டோட எழுந்து காலமே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கக்கூடிய ஆண்டவரே ஒரு மனிதனாய் ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா. ஸோ எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. தூக்கத்தை விரும்பாதன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா. உம்முடைய பிள்ளைங்க இனி யாரும் தூக்கத்தை விரும்பக்கூடாது, தூக்கத்தை விரும்பக்கூடாது, தூக்கத்தை விரும்பக்கூடாது. அந்த தூக்கத்தின் ஆவி, அந்த சோம்பலின் ஆவி இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போகட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சோம்பலின் ஆவி, தூக்கத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால ஒழிந்து போகட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. அப்படியே செய்ததற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமா, அதனாலதான் பக்தன் பண்ணாரு, அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். எல்லாரும் ஆர்வமுடன் நாடு
சின்ன பிள்ளைங்க இங்க பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் இன்னைக்கு இந்த விஷயத்துல ரொம்ப சீர்கெட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், உங்கள் பிள்ளைங்கள்லாம் 5 மணிக்கு மேலே படுக்கையில் இருந்தாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுங்க, உத கொடுங்க. ஆமாம், பாஸ்டம்மா சொல்கிறாங்க சுத்தனியா. அந்த காலத்துலாம் சாணி ஊற்றுவாங்களாம். என்ன ஊற்றுவாங்க? ஆமாம் ஆமாம். அதனால் இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, அதிகாலமே நம்ம தூங்கிட்டு இருக்கக்கூடாது. அதிகாலமே எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காலமே என்ன பண்ணமா நிற்கணும். ஏன்னா வேதம் சொல்றது காலை தோறும் கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்கான், புதிதாக இருக்கிறது. நீ காலையில் எழுந்து அந்த அதிகாலமே இருட்டோடு எழுந்து தேவ சமூகத்தில் நீ கர்த்தருடைய அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நின்று நீ கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து நீ தேவனுடைய இரக்கத்துக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்து பாரு. அந்த நாள் முழுவதும் உன் ஆயுள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நாங்களாம் படிக்கிற காலத்தில் அப்போவே இல்லை 4 மணிக்கெலாம் படிக்க விட்டு எழுந்துருவோம். இப்போலாம் படிக்கிற பிள்ளைங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாங்க? 8 மணிக்கு அம்மா எல்லாம் செஞ்சுட்டு எப்பா எழுந்துரு, தூக்கம் அதாவது லேட்டாகிடுச்சு, ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு, காலேஜ் டைம் ஆயிடுச்சு, எழுந்துருன்னு என்ன பண்ண வேண்டியதாக இருக்கு, எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பிள்ளைங்க படிப்பில் என்ன செய்கிறீங்க, கோட்டை விடுறீங்க. அதனால் அதிகாலமே எழுமணும். பேரண்ட்ஸு கூட உங்கள் பிள்ளைங்களை தூக்கத்துக்கு செல்லம் கொடுக்காதீங்க. ஆமாம், நைட்டில் அதே போல் சரியான நேரத்துக்கு உங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணணும், தூங்க செல்லணும். 10 மணி அதிகபட்சம் 10:30 மணி, அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, செல்ஃபோனையோ அல்லது டிவியோ எதையும் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், அணைச்சி வச்சுட்டு போய் நல்லா படுத்து உங்கள் சரீரத்துக்கு வேண்டிய ஓய்வை நீங்கள் கொடுக்க வேண்டும். ஆமாம், அதிகாலமே எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வரணும். அப்படி வந்தால் இங்கே சொல்கிறாரு, நீ என்ன ஸ்திரியா, குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. அப்படி வந்தா மோசேயை போல நீ தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளுவாய். தேவன் உன்னை அநேக கோடிக்கணக்கான மக்களுக்கு தேவன் உன்னை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் தேவன் என்ன செய்வாராம், உன்னை பயன்படுத்துவார். உனக்கு கிருபைகளை வரங்களை வல்லமையை ஆண்டவர் கொடுப்பார். அதனால தூக்கத்தை என்ன பண்ணக்கூடாது, விரும்பக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தூக்கத்தை விரும்பினா உனக்கு பேர் என்னது, சோம்பேறி. ஆமா, எழுப்பும் போதே 2 போட்டு சோம்பேறியே எழுந்துருன்னு என்ன பண்ணுங்க, 4 போட்டு எழுப்புங்க. ஆமாம், அதனால் அதுவும் இப்போ இருக்கிற இந்த வாலிப பெண்கள் ரொம்ப ஒஸ்ட்டாக அந்த விஷயத்தில். ஆமாம், காலையில் என்ன பண்ணோம், அதிகாலமே எழுந்திருக்கணும். அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். அதனால தான் இங்கே சொல்கிறாரு, தூக்கத்தை என்ன பண்ணாத, விரும்பாதே. அல்லேலூயா. நான் இனி விரும்ப மாட்டேன்னு சொல்கிறாங்களாம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் பார்க்கட்டும். கையை தூக்குங்க. ஆமாம், தூக்கி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமாம், சின்ன பிள்ளைங்களாம் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், 5 மணிக்கெல்லாம் படுக்க விட்டு எழுந்திருச்சிடணும். சரியா? ஆமாம். அதுக்கு அடுத்தது நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, தூக்கத்தை மட்டும் இல்லை, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 5:26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் என்ன கொள்ளாத இருக்கணுமா, பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவீர்கள். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சரி, 2வது என்ன பண்ணக்கூடாதா, வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாதான். நிறைய பேருக்கு அவங்கள கொஞ்சம் புகழ்ந்துட்டா போதும், உடனே பயங்கர ஐஸ் வச்ச மாதிரி ஆகிடும் இல்லை? இங்கே சொல்கிறாரு, நிறைய பேருக்கு தன்னை எல்லாரும் புகழணும்னு சொல்லி விரும்புவார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாம் எதை விரும்பக்கூடாதா, புகழ்ச்சியை விரும்பக்கூடாது. அதுவும் இங்கே சொல்கிறார், வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். அல்லேலூயா. பொதுவாகவே எல்லா மனிதர்களும் விரும்பக்கூடியது என்னன்னா, தன்னை எல்லாரும் என்ன பண்ணணும், புகழணும், தன்னை ரொம்ப பெருமையாக பேசணும்,
நம்ம புகழ்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லி விரும்புவார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதை விரும்பாத? புகழ்ச்சியை விரும்பாத. அதுவும் இந்த ரொம்ப புகழ்கிறாங்கன்னா அவங்களாண்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஐயா உங்களை மாதிரி ஆள் இல்லை, சிஸ்டர் உங்களை மாதிரி ஆள் இல்லை, பிரதர் உங்களை மாதிரி ஆள் இல்லை, இப்படிலாம் அப்படியே பயங்கரமாக புகழ்வாங்க பாருங்க. உங்களை எவ்வளோ புகழறாங்களோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அதை விட ஆழமாக பள்ளத்தை வெட்டி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அதனால் நம்ம என்ன விரும்பக்கூடாதுன்றார் ஆண்டவரே? புகழ்ச்சியை விரும்பாதே. அல்லேலூயா. ஆமாம். இன்னும் அதாவது வீண் புகழ்ச்சி, புகழ்ச்சியில் நிறைய இருக்குது. தற்புகழ்ச்சி, சிலர் தன்னைத்தானே புகழ்ந்து பேசுவாங்க பாருங்க. இன்னும் சிலர் எப்போ பார்த்தாலும் நான் எப்படி தெரியுமா, எங்கள் அம்மா எப்படி தெரியுமா, எங்கள் அப்பா எப்படி தெரியுமா, எங்கள் குடும்பம் எப்படி தெரியுமா, என் படிப்பு எப்படி தெரியுமா, என் ஐஸ்வர்யம் எப்படி தெரியுமா. இன்னும் நீங்கள் பைபிளில் வாசித்தீங்கன்னா ஆமான் எஸ்தரின் புத்தகத்தில் வாசிக்கும்போது ஆமான் தன்னை ரொம்ப பெருமையாக நினைக்கிறான். தன்னை ரொம்ப அவன் புகழ்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆமாண்ணே, நீங்கள் பைபிளை வாசிக்கும்போது எனக்கு அந்த வசனத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறாரு. அதாவது எஸ்தரின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்களா? ம் 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவியாண்ட இல்லை தன்னுடைய வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் வந்து தன்னை ரொம்ப பெருமையாக சொல்கிறான். என்ன ராஜா எவ்வளோ உயர்த்தி வச்சிருக்கார் தெரியுமா? இல்லை தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையை, தன் பிள்ளைகளின் திரட்சியை, அது மாத்திரம் இல்லையா, ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் தன்னை உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். தன் பிள்ளைங்களை பற்றி ரொம்ப பெருமையா, எனக்கு எத்தனை பிள்ளைங்க, என்ன படிச்சிருக்காங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள், இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதாவது ராஜா என்னை எப்படி உயர்த்தி வச்சிருக்காரு. அதோடு மட்டும் இல்லை, எஸ்தர் ராஜாத்தி வச்ச விருந்தில் அதாவது என்னைய ராஜாவின் தவிர வேற யாரையுமே என்ன பண்ணல, அழைக்கல. ரொம்ப பெருமை, ரொம்ப மேட்டிமை பாருங்க. ஸோ தன்னைத்தானே இவன் புகழ்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்து என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன நடந்தது? என்ன நடந்தது? தூக்கு மரத்தில் அவன் போயிட்டான். ஸோ ஏன்னா பாருங்க, அவன் மட்டும் இல்லை, அவன் 10 பிள்ளைகளும் பிள்ளைகளின் திரட்சி, பிள்ளைகளை பற்றி பெருமையாக பேசினான். கடைசியாக 10 பிள்ளைகளும் என்ன இல்லை. ஸோ ஐஸ்வர்யத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினான். என் ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா, இப்போ அதை அனுபவிக்கிறதுக்கு ஆளே இல்லை. ராஜா தன்னை எவ்வளவாய் உயர்த்தி வச்சிருக்கார் தெரியுமான்னு சொல்லி பெருமையா பேசினான். கடைசியா இப்ப எல்லார் முன்னாடி இவன் இடிவாய் எண்ணப்படக்கூடிய ஒரு பயங்கரமான சூழல் அவன் வாழ்க்கையில உண்டானதை பார்க்கிறோம். அதனால எப்பவுமே என்ன பண்ணக்கூடாதான், நம்ம பெருமையை விரும்பக்கூடாது. சில நேரத்தில் சாத்தான் கூட உங்க உள்ளத்துல அந்த மாதிரி பெருமையெல்லாம் கொண்டாடுவான். உன்னை பாரு, உன் அழகை பாரு, இல்லை உன் படிப்பை பாரு, இல்லை உன் பணத்தை பாரு, இல்லையா உன் சொத்தை பாரு, உன் பிள்ளைய பாரு, உன் வீட்டை பாரு, எல்லாம் கொண்டாடுவான். நீ சொல்லணும், இல்லாண்டவரே இதெல்லாம் நீங்க போட்ட பிச்சைப்பா. அல்லேலூயா. சாத்தானோட சொன்னே, சாத்தானே இதெல்லாம் நான் சம்பாரிச்சது இல்லை, இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு கொடுத்த பிச்சை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். சிலர் உங்களை ரொம்ப புகழ்வாங்க. நீங்க சொல்லணும், நான் இல்லப்பா, இது தேவ கிருபை, ஆண்டவருடைய கிருபையினால தான் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உயர்ந்திருக்கிறேன். அவர் தான் என்னை உயர்த்தி வச்சிருக்கார், அவர் தான் இந்த அளவு என்னை மேன்மையாக வச்சிருக்கார். தேவ கிருபையினால தான் நாங்கள் இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்திருக்கோன்னா அதுக்கு ஒன்னே ஒன்று காரணம், ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. சொல்லணுமா, தேவனை மகிமைப்படுத்தணும். இல்லை சிலர் வந்து உங்களை பிசாசு உங்களை புகழதுக்குன்னே சில ஆட்கள் அனுப்புவான். ஆமாம். ஸோ நிறைய நான் பார்த்துருக்கேன். ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், இங்கே வந்துட்டு உங்களை இப்படி நினச்சோம் அப்படி நினச்சோம், நீங்கள் இப்படி ஆயிட்டீங்க, உங்களை இவ்வளோ இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க இப்படின்லாம் ரொம்ப பெருமையாக பேசினேன். நான் சொன்னேன், ஐயா எங்களால் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எங்கள் ஏசப்பா போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அதனால் நம்ம புகழ்ச்சியை என்ன பண்ணக்கூடாது, விரும்பக்கூடாது. சாத்தான்
அதாவது சில நேரத்தில் உன்னை வீழ்த்துறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன செய்வான்? அந்த புகழ்ச்சியை கொண்டு வருவான். ஆமாம், அதுவும் உங்களை ரொம்ப புகழறாங்கன்னா அவங்களாண்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஒருவேளை உங்களை கண்டிக்கிறாங்க, உங்களை திட்டுறாங்க, உங்களை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல, அவங்கள நேசிங்க. ஏன்னா உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்தி கொள்வதற்கு சில நேரத்தில் அவங்க நேசிக்கிறதுனால தான் உங்களை குற்றப்படுத்துகிறாங்க, உங்களை ஒருவேளை தண்டிக்கிறாங்க. உங்களுக்கு ஒருவேளை சில நேரத்தில் நீங்கள் விரும்பாததை அவங்க இந்த செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்கள விரும்புங்க. ஆனால் அவங்கள ரொம்ப புகழறாங்கன்னா அவங்கள என்ன பண்ணாதீங்க, விரும்பாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யோசேப்பினுடைய சரித்திரத்தை வேத புத்தகத்தில் நான் வாசிக்கும் போது நீங்கள் பாருங்கள், அங்கே ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது 41ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். 41. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. பாருங்க, அவன் சொல்றான், ஒருத்தரும் என் நாட்டில் நான் கண்ட சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்றதுக்கு ஒருவரும் இல்லை. நீ அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்றும் உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு, பாருங்க, நம்மளை கூப்பிட்டு ராஜா சொல்றார், எப்பா உன்னை மாறி என் தேசத்துல வேற ஒருத்தனுமே கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவீங்க? ஆஹா, காலரெல்லாம் இழுத்து விட்டு இல்லை, அப்படியே முகம் எப்படியே இருந்தான், அப்படியே இதுவாயிடும் இல்லை. ஆனால் யோசிப்பு பாருங்க, ராஜா சொல்றான், உன்னை மாதிரி என் தேசத்துல வேற யாருமே இல்லைப்பா. யாராலையும் நான் கண்ட இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல முடியல. ஆனா நீ சொல்லுவன்னு சொல்லி உன்னை குறித்து நான் என்ன பண்ணேன், கேள்விப்பட்டேன் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு கீழே? ஐயா அழகா சொல்றாரு, என்ன இல்லை? எல்லாரும் சொல்லுங்களா, என்ன இல்லை? மறுபடியும் சொல்லுங்களா, என்ன இல்லை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் இல்லை. அல்லேலூயா. யோசேப்பு சொல்றாரு, நான் இல்லையா அப்படின்னு அர்த்தம், நான் ஒன்றும் கிடையாது, என்னால ஒன்றும் ஆகாது. ஸோ என்னுடைய சுய பலத்தினாலோ ஞானத்தினாலோ அறிவினாலோ அல்ல. அவர் சொல்றாரு, நான் அல்ல. இல்லை, அந்த வார்த்தை எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆமாம், அடிக்கடி நான் அதை அந்த நினைப்பேன். அவ்வளோ, அதான் ஒரு ராஜாவே சொல்றான். ஆனால் இவர் சொல்றாரு, நான் அல்ல. அல்லேலூயா. நம்ம கூட நிறைய நேரங்களில் இந்த நான் அப்படின்ற அந்த அது ஒரு ஆணவமான வார்த்தை. சிலர் சொல்லுவாங்க, நான் நினைச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் நினைச்சா நீ அவ்வளோதான் சொல்லுவான் இல்லை. ஆமாம், அந்த நான் யார் தெரியுமா, நான் எங்கே இருந்து வந்தேன் தெரியுமா, இல்லையா, என் படிப்பு தெரியுமா, என் ஜாதி தெரியுமா, எல்லாம் குப்பை. ஆமாம், அதெல்லாம் என்னது? குப்பை. அதெல்லாம் ஒன்றுமில்லை. யோசேப்பு சொல்றார், நான் அல்ல. அடுத்தது என்ன சொல்றாரு? தேவனே உமக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வாராக. பாருங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துறாரு. பாருங்க, நான் இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஆனா இதுக்கு காரணமா இருக்கிறவர் யாரு? தேவனே. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருக்கிறோம், இன்னைக்கு நாம உயர்ந்திருக்கிறோம், இன்னைக்கு நாம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத எத்தனையோ மேன்மையை, உயர்வை, கனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா எதுக்காக தெரியுமா? நம்ம ரொம்ப திறமசாலின்னு இல்லைங்க, தேவன் நம்ம மேல வச்ச கிருபை கிருபை கிருபை. அல்லேலூயா. அதை மட்டும் நம்ம மறந்துடவே கூடாது. யோசேப்பு சொல்றார், நான் அல்ல. ஆமா, நம்மளா இருந்தா சொல்லியிருப்போம், ஐயா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாதா? நம்மளாண்ட ராஜா கூப்பிட்டு சொன்னா, ஐயா நிறுத்துங்களா, நான் இந்த மாதிரி முன்னாடியே சின்ன வயசுலேருந்தே எனக்கு கர்த்தர் சொப்பனத்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு, தரிசனத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. அந்த பானபாத்திரக்காரெல்லாம் ஜெயிலில் இருந்தப்போ கூட நான் தான் சொன்னேன். இப்படி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே கொண்டாந்துருப்போம் நம்ம, இல்லை, பெரிய ஹிஸ்ட்ரியே கொண்டாந்துருப்பான். அவர் சொல்றாரு, நான் அல்ல. தேவனே. எல்லாரும் சொல்லுங்க, நான் அல்ல, தேவனே. ஆமேன்.
இந்த உயர்வுக்கு, இந்த மேன்மைக்கு, இந்த கனத்துக்கு, இந்த நம்ம பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கு காரணம் நான் அல்ல. இதெல்லாம் யார் கொடுத்திருக்கிறாரு? தேவனே எனக்கு தந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். உங்க வேலையில கூட சிலர் சொல்லுவாங்க, ராஜ்குமார் உங்களை மாதிரி வேலை செய்ய ஆளே இல்லை. நீங்க சொல்ற, நான் இல்லப்பா, ஆண்டவர் கொடுத்த ஞானம் இல்ல, இப்படிதான் சொல்லணும். சிஸ்டர் நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க, நீங்க சொல்லணும், இல்ல இல்ல, ஆண்டவர் என்ன தேவ கிருபையினால இப்படி ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார், வச்சிருக்கார். ஒரு முறை ஒரு நரியும் அதுக்கப்புறம் முள்ளம்பன்றியும் ஒன்றை ஒன்று சந்தித்ததாம். நரி, சரியா? அப்போ முள்ளம்பன்றி உடனே நரியை பார்த்தோன்னே என்ன பண்ணிச்சான், சீர்ச்சான். முள்ளம்பன்றி அப்போ நரி சொல்லிச்சான், முள்ளம்பன்றி அண்ணே நீங்க எவ்வளோ அழகா இருக்கிறீங்க அப்படின்ச்சான். நீங்க எவ்வளோ அழகா இருக்கிறீங்க. அந்த ஒரு வார்த்தை சொன்னோடனே முள்ளம்பன்றிக்கு என்ன ஆயிடுச்சு, அப்படியே சந்தோஷமாயிடுச்சான். ஹே, என்ன சொல்ற நரி, நான் அழகா இருக்கிறேன்னா, இது வரைக்கும் என்னை பார்த்து யாருமே சொன்னதில்ல, ஆனா நீ இவ்வளோ அழகா இருக்கிறேன்னு சொல்றியே, உண்மையாவ சொல்றேன்ச்சான். ஆமாமா, நான் உண்மையா சொல்றேன், நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன்ன மாதிரி காட்டில் யாருமே அழகா இல்லை அப்படின்ச்சான். உடனே இதுக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா, என் அழகை புகழறதுக்கு இப்படி ஒரு ஆள் இருக்காங்களேன்ட்டு. அப்புறம் அப்படியே இப்போ அந்த முள்ளம்பன்றி இந்த நரியை தாக்கிறதுக்கு இருந்துச்சு. ஆனால் இதை சொன்ன உடனே நரிக்கு என்ன, அதாவது முள்ளம்பன்றிக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கூலாயிடுச்சு, ஐஸ் கட்டியே மேலே வச்ச மாதிரி ஆயிடுச்சான். உடனே இந்த நரி சொல்லிச்சான், ஆனால் ஒன்னே ஒன்று அப்படின்ச்சான். அப்போ முள்ளம்பன்றி கேட்டான், என்ன சொல்லு அப்படின்ச்சான். அப்போ சொல்லிச்சான், நீ ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் இந்த முள் இருக்குது இல்லை உன் உடம்புல, இந்த முள் மட்டும் இல்லைன்னா நீ இன்னும் ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்ச்சான். இந்த முள் மட்டும் இல்லைன்னா நீ என்ன செய்வ, ரொம்ப அழகாக இருப்ப. இதை கேட்டோடனே இந்த அதாவது இந்த முள்ளம்பன்றிக்கு பயங்கர இதுவாச்சும். அப்படியா சொல்கிற அப்படின்ச்சு. ஆமாம்மா, இந்த முள் தான் உனக்கு சுற்றிலாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு, அதனால் இந்த முள் மட்டும் உனக்கு இல்லைன்னா நீ என்ன செய்வ, மிக ரொம்ப அழகாக இருப்ப, காட்டிலேயே ஒன்றை மாதிரி அழகில்லைன்னு சொல்கிற அளவு நீ ரொம்ப அழகாக மாறிடுச்சான். இது உடனே சரி சரி, அப்போ நான் என்ன பண்ணோம், நீ முள்ளெல்லாம் எடுத்துரு அப்படின்ச்சான். இது போய் இந்த முள்ளம்பன்றி என்ன பண்ணிச்சான், அங்கே இருந்த பாறையில் அங்கே இருந்த கடினமான இடங்களில் போய் தேய்ச்சி 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 மேலே இருந்த முள்ளை ஃபுல்லாக எடுத்துச்சான். எடுத்துட்டு நரிக்கிட்ட வந்துச்சான். வந்து இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்ச்சான். நரி சொல்லிச்சான், இப்போ தான் சூப்பராக இருக்கேன், நான் அடித்து சாப்பிட்றதுக்கு இப்போ தான் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கு அப்படின்ச்சான். ஏன்னா முள் இருந்தால் உன்னை என்ன பண்ண முடியாது, அடிச்சிருக்கான். பிசாசு சில நேரத்தில் ஒருத்தனை விழுத்துறதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணுவான், தன்னைத்தானே புகழக்கூடியவனாய், ஸோ புகழ்ச்சியை விரும்பக்கூடியவனாய் மாற்றுவான். ஆமாம், உங்களை கூட யாராவது புகழ்ந்தா அவங்களாண்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்களை திட்டுறாங்க, உங்கள் குறைகளை சொல்கிறாங்க, ஒருவேளை உங்களை கடிந்து கொள்கிறாங்கன்னா அவங்க மேலே ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, அதாவது நீதிமான் என் தலையில் என்ன பண்ணட்டும், தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல எப்படி இருக்குமா, மிருதுவாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம் சொல்கிறார், சங்கீதக்காரன் சொல்கிறார், என் தலையில் அவன் குட்டட்டும். நம்மளை குற்றவங்களை நம்பலாம், ஆனால் நம்மளை புகழறவங்களை என்ன பண்ணக்கூடாது, நம்பவே கூடாது இல்லையா. சத்துருவிடம் முத்தங்கள் எப்படிப்பட்டதான், வஞ்சனை உள்ளதான். அதனால் யூதாஸ் காரியாத்து மாதிரி சில நேரத்தில் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம பார்க்குறோம், புகழ்ச்சியை கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாதான், விரும்ப கூடாது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்களா. தானியேல் 2:25. ராஜா தானியேலை நோக்கி, அங்க ராஜா யாரை பார்த்து பேசினாரு, யோசேப்பை பார்த்து பேசினார். இங்க தானியேலை பார்த்து ராஜா பேசுறார். நான் கண்ட சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக,
ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோஷியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாராகிய உமக்கு தெரிவித்திருக்கிறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லமாம். பாருங்க, சொல்றாரு, நான் கண்ட சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் நீ சொல்லக்கூடுமா அப்படின்னு கேட்கிறார். உடனே நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படியே. ஆனா இவர் சொல்றாரு, ஏற்கனவே சொப்பனத்துக்குரிய அர்த்தமும் இவருக்கு தெரிஞ்சிச்சு, சொப்பனத்தையும் தேவன் என்ன பண்ணிட்டாரு, வெளிப்படுத்திட்டார். ராஜா அந்த தேசத்தில் இருந்த ஞானிகள் ஜோசியர்கள் எல்லாரையும், மந்திரவாதிங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டான். அவனுடைய சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லணும்னு கேட்டான். எல்லாம் சொல்றாங்க சொப்பனத்தை சொல்லு, அர்த்தத்தை என்ன பண்றோம் சொல்றோம். ஆனா ராஜா சொல்றான், எனக்கு இது சொப்பனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும். அப்போ ஒருவரால முடியவில்லை. அப்ப ராஜா சொல்லிட்டான், இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் மந்திரவாதிகளையும் ஜோசியக்காரர்களையும் என்ன பண்ணிடு, கொலை பண்ணிடு. ராஜா சட்டம் போட்டான், ஒருத்தனும் உயிரோடவே இருக்கக்கூடாது. இவ்வளவு காலம் என்ன பண்ணியிருக்கானுங்க, ஏமாத்திட்டு இருக்கானுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பல தேசங்கள்ல வந்தா நல்லா தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, ஆமாம். இன்னைக்கும் நம்ம ஆட்கள் கூட இன்னைக்கும் கிளி ஜோசியத்தை பார்த்தா போய் பார்க்குற ஆள்லாம் இருக்குது, கைரேகை பார்க்குற ஆள்லாம் இருக்குது. இல்லை, சிலதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணோன்னா துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டுணும். சரி, கவனி. அதனால் அதாவது ராசி பார்க்குறவங்க, நாள் பார்க்குறவங்க, சூனியக்காரங்க, மந்திரக்காரங்க, ஸோ இவங்கெல்லாம் நாடி போகவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம காலங்கள் யார் கையில் இருக்கு, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், இப்படிப்பட்டவங்கெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவங்கன்னு பைபிளில் எழுதியிருக்கு. அதனால் இன்னும் கூட கிழமை பார்க்குற ஆள் இல்லை, இதெல்லாம் இருக்கு இல்லை. ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ தானியேல் ராஜா அழைத்து சொல்கிறாரு, ஸோ நீ சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லுவன்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டாங்க, நீ எனக்கு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லக்கூடுமா அப்படின்னு கேட்டவுடனே அவர் பாருங்க எவ்வளோ அழகாக சொல்கிறார். நான் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற தேவனே, இனி இந்த தேசத்தில் நடக்க போறத ராஜா அறிய வேண்டும் என்பதற்காக சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கார். நான் அல்ல. அங்கே யோசேப்பு சொன்ன மாதிரி இவரும் சொல்றார், நான் இல்லப்பா. இவ்வளோ பெரிய ஞானத்தை ஆண்டவருக்கு அந்த நாட்டில், அந்த பாபிலோன் தேசத்தில் ஒருவனாலும் ராஜாவுடைய சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்ல முடியல. ஆனா அவ்வளவு பெரிய ஒரு ரகசியத்தை ஆண்டவர் தானியேலுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை குறித்து கொஞ்சம் கூட அவருக்கு பெருமையே இல்லை பாருங்க. இல்லை, இப்ப ராஜா கேட்டாலும் ராஜாவின் இடத்துல அவர் எவ்வளவு தாழ்மையாக அங்கே தன்னை தாழ்த்தி சொல்றார், பரலோகத்தில் இருக்கிற தேவன். அல்லேலூயா. கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நன்றி 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 அப்பா. இல்லை, உங்களை கூட வேலையில் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் ரொம்ப நல்லா வேலை பண்ணுறீங்க பிரதர், உங்களுக்கு என்ன பிரதர் இவ்வளோ ஞானம் ஏது பிரதர்? அண்ணா நான் இப்படிலாம் பிரவேசப்படுறோம், அப்படி இது அப்படிலாம் விடக்கூடாது. இந்த ஞானம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. இல்லை, சஞ்சய் ஒரு என்ஜினியர் ஆக போகிறாரு, ரம்யா ஒரு என்ஜினியர் ஆக போகிறாங்க. உங்களை என்ன ரம்யா இவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறீங்க? ரம்யா சொல்லணும், நான் அல்ல, ஆண்டவர் எனக்கு கிருபையா இவ்வளோ மார்க் என்ன பண்ணாரு, கொடுத்தார். ஆமாம், ரம்யா ஒன்றும் பெரிய ஞானியம் இல்லை, சஞ்சய் என்ன பெரிய ஞானியே கிடையாது. தேவ கிருபை அவங்கள இப்படி நல்ல மார்க்கை ஆண்டவர் ஈவாய் அவங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சோதரம். நம்ம எல்லாருமே அப்படிதான், எல்லாமே அப்படிதான். அதனால நம்ம எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் அதுக்கு தான் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுவார்னா, ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம ஒன்றுமில்லை அறியறதுக்கு சிலதில் தோல்வியை கொடுப்பார். நீ ரொம்ப ஞானி நினச்சிட்டு இருக்கிற இல்லை, பாரு இதில் ஒன்றால் என்ன பண்ண முடிஞ்சுது,
உன் ஞானத்தினால இல்லை, என் கிருபையினால தான் எல்லாம் ஆகுன்றதை ஆண்டவர் உணர்த்துறதுக்கு சில நேரத்தில் நமக்கு பிரேக்கையும் ஆண்டவர் போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தெரிஞ்சுக்கணும், இல்லை ஆண்டவரே உங்களால் தான், உங்கள் ஞானத்தினால தான், உங்கள் பலத்தினால தான், உங்கள் கிருபையினால தான், உங்கள் தயவினால தான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே பார்க்குறோம், தற்புகழ்ச்சி, அதாவது அந்த தற்புகழ்ச்சி உள்ளத்துல தான் என்ன இருக்கும்? பெருமை இருக்கும், அந்த மேட்டிமை இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த புகழ்ச்சியை விரும்புவார்கள். அதனால் ஒரு நாளும் நீங்கள் புகழ்ச்சி என்ன பண்ணாதீங்க, விரும்பாதீங்க. எல்லா இடங்களிலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இங்கே யோசேப்பும் சரி, தானியேலும் சரி, பாருங்க, தன்னை உயர்த்தல, ஆனால் யாரை உயர்த்துறாங்க? தன் தேவனை உயர்த்துகிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உங்களுடைய எஜுகேஷனாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் காரியங்களாக இருக்கு, எல்லா இடத்திலும் நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும். ஆமாம், யார் உங்களை புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சி நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உடனே சொல்கிறேன், ஆண்டவரே உமக்கே கனம், உமக்கே துதி, உமக்கே மகிமை, இதுக்கெல்லாம் நான் எவ்வளவு வேணும் பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், அதனால் தற்புகழ்ச்சியை அல்லது வீண் புகழ்ச்சியை நாம் என்ன பண்ணக்கூடாது? விரும்பக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நீங்கள் வேதாகமத்தில் வாசிக்கும் போது, அதாவது நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:17. பாருங்க, இங்க சொல்றாரு, சிற்றின்ப பிரியன் என்னவானா? தரித்திரனாவான். மதுபானத்தையும் என்னை என்ன பண்ணாத? விரும்பாதே. இன்னைக்கு நம்முடைய தேசம் எதை ரொம்ப விரும்புதுங்க? மதுபானத்தை மிகவும் விரும்பி குடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமா இல்லையா? இன்னைக்கு மதுபானம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மதுபானத்தை என்ன பண்ணாத? விரும்பாதே. சில கிறிஸ்தவங்க கூட அதற்கு அடிமையா இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மதுபானத்தை என்ன பண்ணாத? விரும்பாதே. எதை விரும்பக்கூடாது? ஆமா, எதை விரும்பக்கூடாதாம்? மதுபானத்தை விரும்பக்கூடாது. இல்லை? ஆமா, சில நேரங்களில் பாருங்க, இன்னைக்கு நம்முடைய தேசம், இன்னைக்கு அநேக மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த குடியினால மரிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு மதுபானத்தினால அநேக குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அநேகருடைய சரீரத்தில் சொல்லப்போனால் இந்த மதுபானம், இந்த குடி இன்னைக்கு மனிதனுடைய சரீரத்தில் பாருங்க அநேக வியாதிகள் வருவதற்கு, அவனுடைய சரீரத்தினுடைய அவயவங்கள் பாதிக்கப்படுவதற்கு அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், மதுபானத்தை என்ன பண்ணாத? விரும்பாதே. ஆமா, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஒருவேளை நாம விரும்பலனாலும் இன்னைக்கு நம்முடைய தேசத்துல பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு எதை விரும்பிட்டு இருக்கான்? மதுபானத்தை விரும்பி கொண்டிருக்கிறான். இல்லை? ஸோ அப்படி இன்னைக்கு மதுபானத்தை விரும்புகிறதுனால இன்னைக்கு பாருங்க, ஸோ நிறைய விபத்துகள், இன்னைக்கு நிறைய விபத்துக்கு என்ன காரணமா இருக்கு? குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது காரணமா இருக்கு. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு வறுமையில் இருப்பதற்கு காரணம் பாருங்க, இன்னைக்கு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடு மாதிரி கஷ்டப்படுறான். ஆனால் சாயந்தரம் போய் சம்பாதிச்ச பணத்தில் முக்கால்வாசி பணத்தை எங்கே கொடுத்துட்டு வந்துடுறான்? சாராய கடையில் கொடுத்துட்டு வந்துடுறான், மது கடையில் கொடுத்துட்டு வந்துடுறான். இல்லை? ஸோ அதனால தான் ஆண்டவர் பாருங்க, அப்போவே சாலமோன் ஞானியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு, மதுபானத்தை என்ன பண்ணாத? விரும்பாதே. ஆமாம், சில சோசியல் குடிகாரர் இருக்கான். சிலர் சொல்லுவாங்க, நான் என்ன டெய்லியாக குடிக்கிறேன், எப்போவோ ஃபங்க்ஷன் வந்தால், எப்போவோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா, எப்பயாவது திருவிழா வந்தால் குடிக்கிறேன். ஒரு நாள் திருடனாலும் உனக்கு பேர் திருடன் தான், டெய்லி திருடினாலும் அவனுக்கு பேர் என்னது? திருடன் தான். அதிலே போட்டிருக்கான் இல்லை, குடியை கெடுக்கும். இல்லை? ஸோ இன்னைக்கு குடியை மட்டும் இல்லை, தேசத்தையே இன்னைக்கு கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு அவல நிலைமையை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒருவேளை
நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் பாரப்பட வேண்டும். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏன் குடிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வேதம் அநேக காரியங்களை முன்னாடியே நமக்கு சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குடிகாரங்க எங்கே போக முடியாதான்? தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் சுதந்தரிக்க முடியாது. அல்லேலூயா. எங்கே போக முடியாது? ஏன்னா பரலோகம் பரிசுத்தமானது. அங்கே குடிகாரனுக்கு என்ன கிடையாது? பரலோகத்தில் இடம் கிடையாது. குடிகாரன் எங்கே போனோம்? நரகம், பாதாளம். ஏன்னா வேதம் சொல்லுது நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இந்த சரீரம் என்னதான்? தேவனுடைய ஆலயம். இதை ஒருவன் தீட்டுப்படுத்தினால், இதை ஒருத்தன் கெடுத்தால் தேவன் அவன் என்ன பண்ணுவாராம்? கெடுப்பான் இல்லையா? ஸோ ஆகவே நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நல்லா பாடுற, நல்லா ஜெபிக்கிற சில சகோதர சகோதரிகள் கூட சில நேரத்தில் இந்த குடிக்கு, ஒருவேளை பலவிதமான போதை வஸ்துக்களுக்கு இல்லையா, பலவிதமான பாவ சிற்றின்பங்களுக்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அது சாத்தானுடைய தந்திரம். ஸோ ஆகவே இந்த குடியினால இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஏராளம். நீதிமொழிகளில் 20ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும். அங்க சொல்றாரு பாருங்க, அதனால் மயங்குகிற ஒருவனை என்ன இல்லையா? ஞானவான் அல்ல. நீ ஞானவானா இருக்கணும், நீ புத்திமானா இருக்கணும், நீ அறிவாளியா இருக்கணும்னா இங்க கவனிக்கணும். நீ எதை விரும்பக்கூடாதான்? மதுபானத்தை விரும்பக்கூடாது. அதனால் மழங்குகிற ஒருவனை என்ன கிடையாதான்? ஞானி கிடையாது, ஞானவான் அல்லையா. ஆமா, அப்படின்னா அவன் பைத்தியக்காரன் அர்த்தம். குடிக்கிறவன் யாரு? மதி இல்லாதவன், முட்டாளு இல்லையா, அவன் மதிகேட அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால் மழங்குகிற ஒருவனும் என்ன கிடையாதான்? ஞானவான் அல்ல. சில நேரத்தில் ரொம்ப பேசுவான், ஆனால் பார்த்தா போய் குடிச்சிட்டு வருவான். அவன் யாரு? மதிகேடன் இல்லையா? நீங்க இன்னும் நீதிமொழிகளை வாசிக்கும் 30ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. 23ஆம் அதிகாரம் 30-31. ஐயோ யாருக்கு வேதனை. பாருங்க, ஞானி சொல்றாரு, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு காரணமில்லாத காயங்கள். பாருங்க, இங்க சொல்றாரு யாருக்கு யாருக்கு யாருக்குன்றார். சொல்லிட்டு வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. கவனிங்க, என்ன பண்ணக்கூடாதான்? அந்த இடத்துல தங்கி கூட இருக்கக்கூடாது. ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை? குடிகாரனுக்கு வேதனை. ஐயோ யாருக்கு துக்கம், குடிகாரனுக்கு துக்கம். ஐயோ யாருக்கு சண்டைகள். யார் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கும்? குடிகாரன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கும். குடிகாரன் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் என்ன இருக்கும்? துக்கம் இருக்கும். குடிகாரனுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன இருக்கும்? வேதனை இருக்கும். ஆமா, வேதனை, துக்கம், சண்டைகள். அப்புறம் சொல்றாரு யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள். குடிகாரன் சரீரமே என்ன செஞ்சிருங்க? உருவழிஞ்சு போயிடும். பாருங்க இல்லையா? சோ காரணமில்லாத காயங்கள், வியாதிகள், பலவீனங்கள் இல்லையா? சோ அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மதுபானத்தை என்ன பண்ணாத? விரும்பாதே. ஆமா. சோ அப்போ அந்த கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கு தானே. இன்னைக்கு சாராயத்தை விட ரொம்ப மோசமான ஒன்று வந்திருக்கு. என்னது அது? கஞ்சா. அன்னைக்கு குடிய ஒருவேளை வயது முதிர்ந்தவர்கள் குடித்தார்கள். ஆனா இன்னைக்கு கஞ்சாவை பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறையினர் அதனால சீரழிக்கப்படுகிற ஒரு அவல நிலைமையை நம்முடைய தேசத்திலே நாம் பார்க்க முடிகிறது. இல்லை,
வாழ வேண்டிய அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சிறு வயதிலேயே அழிக்கப்படுவதற்கு இந்த போதை வஸ்துக்கள் என்னதுங்க காரணமாய் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆமாம், அதனால் அதுவும் இன்னைக்கு அதிகமாக இந்த கஞ்சா ஒயின் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியவங்க யாரானா இந்த படிக்கின்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க, பிசாசு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாழாக்குவதற்காக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட மோசமான ஒரு பாவத்துக்கு இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை அவன் உட்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இளம் சமுதாயம் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. எதனாலனா இந்த குடியினாலும் இந்த போதை வஸ்துக்களினாலும். பாருங்க, இன்னைக்கு நாமெல்லாம் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்களை விட்டு என்ன பண்ணுங்க, எடுத்து போடுங்க. ஒருவேளை நீங்க அதை விரும்பாதவர்களா இருக்கலாம், நல்லது. ஆனா விரும்புகிற மக்களுக்கு பாருங்க, இன்றைக்கு நம்ம வாசித்தது போல வேதனை, துக்கம், சண்டைகள் இல்லையா, காயங்கள். இன்னைக்கு கிட்னி போயிடுச்சுன்றான், இல்லை லங்ஸ் இன்னைக்கு 3 காரியங்களை நம்ம கேட்டோம். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் விரும்பாத ஒன்றை கேட்டார்கள். அது வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ராஜாதி ராஜாவா இருந்து அவர்களை ஆண்டு நடத்தினார். அல்லேலூயா. ஆமா, 1400 ஆண்டுகள் அங்கே தெய்வீக ஆட்சி நடைபெற்றது. ஆனா அவங்களோ தேவனை தள்ளி தங்களை ஆள்கிறதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டதனாலே அதுக்கப்புறம் மிகப்பெரிய விளைவுகளை அதன் மூலமாக அவர்கள் சந்திக்கிறார்கள். நம்ம வாழ்க்கையில் விரும்பக்கூடாத எவைகள் என்று சொல்லி நாம் கேட்டோம். என்னென்னலாம் விரும்பக்கூடாதுன்னு கேட்டோம் சொல்லுங்க. முதல்ல என்னது? தூக்கத்தை விரும்பாது. அதுக்கப்புறம் வீண் புகழ்ச்சியை விரும்பாது. அதுக்கப்புறம் மதுபானத்தை விரும்பாது.